வணக்கம். நீதி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களால் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி. தீர்வுகள் எதுவும் இதுவரையில் எட்டப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. நெல்லுக்கான நிர்ணய விலை தீர்மானிக்கப்படவில்லை. வடக்கு நெற் செய்தியாளர்கள் கடும் பாதிப்பு. மன்னாரில் மனித புதைகுழி தோண்டும் பணிகள் மீண்டும் ஆரம்பம். இதுவரையில் 300 மனித எச்சங்கள் மீட்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். வவுனியாவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் 8 மாவட்டங்களில் உள்ளவர்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி இன்று காலை 10 மணிக்கு வவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், சிவில் அமைப்புகள், ஏனைய தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் மட்டுமின்றி சர்வதேசத்தினாலும் எந்த ஒரு தீர்வும் வழங்கப்படாமல் இனத்தடிப்பு மேற்கொள்ளும் விவகாரத்துக்கு எதிராகவே தற்போது இந்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கில் பெரும்போக அறுவடை ஆரம்பமாகியுள்ள நிலையில் அறுவடை செய்யப்படும் நெல்லின் நிர்ணய விலை தீர்மானிக்கப்படாத காரணத்தினால் நெற்செய்கையாளர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக எமது செய்தியாளர்கள் அறிய தருகின்றனர். தைப்பொங்கலுக்கு பின்னராக தொடர்ச்சியாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் பெரும்போகத்தில் செய்கை பண்ணப்பட்டிருந்த நெல் வயல்கள் தற்போது மனித வல ஊடாகவும் இயந்திர வல ஊடாகவும் அறுவடை செய்யப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த ஆண்டின் இறுதிப் பகுதியில் வடக்கில் பெய்த கனமழை காரணமாக பல ஏக்கர்களில் செய்கை பண்ணப்பட்டுள்ள நெற்பயிர்கள் அழிவுற்றிருந்த போதிலும் எஞ்சியதும் விளைந்ததுமான நெல் வயல்கள் தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகின்றன. பொதுவாக கடந்த ஆண்டின் இறுதிப் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அதிகளவில் கிளிநொச்சி மாவட்டத்தில் செய்கை பண்ணப்பட்ட நெல் வயல்கள் அதிகளவில் அழிவுற்றிருந்ததாகவும், இதேபோன்று முல்லைத்தீவு மாவட்டத்திலும் அதிகளவான ஏக்கர்களில் செய்கை பண்ணப்பட்டிருந்த நெல் வயல்கள் முழுமையாகவும் பகுதி அளவிலும் அழிவுற்றிருந்ததையும் நாம் நன்கு அறிவோம். இது இவ்வாறு இருக்க தப்பிப்பிடித்த நெல் வயல்கள் அறுவடை செய்யப்பட்டு வரும் இந்த நிலையிலும் கூட நெல்லுக்கான நிர்ணய விலை உரிய முறையில் துறை சார்ந்தவர்களால் தீர்மானிக்கப்படாததன் காரணமாக நெற்செய்கையாளர்கள் பெரிதும் பாதிப்பை எதிர்கொண்டிருப்பதாகவும், இது விடயம் தொடர்பில் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் நெற்செய்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறு நெல்லின் நிர்ணய விலை சரியான முறையில் தீர்மானம் செய்யப்படாத விடத்து அறுவடை செய்யப்பட்டு வரும் பெரும்போக நெல்லின் விலையை மாத்திரமன்று மேற்கொள்ளப்பட இருக்கின்ற சிறுபோக செய்கையும் பாரிய பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடியதான சூழல் இருப்பதாகவும் நெற்செய்கையாளர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் கால்நடை வளர்ப்போர் தமது கால்நடைகளை உரிய முறையில் பட்டியல் அடைத்து பராமரிக்காத நிலையில் அந்த கால்நடைகள் பிரதான வீதிகளில், குறிப்பாக இரவு வேளைகளில் தரித்து நிற்பதாலும் படுத்துறங்குவதனாலும் மக்கள் நாளாந்தும் பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக பல்வேறு தரப்பினராலும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் கால்நடை வளர்ப்பை தமது முக்கிய மற்றும் ஜீவனோபாய தொழிலாக்க வளர்ப்போர் இரவு வேளைகளில் அவற்றை கட்டியும் பட்டியில் அடைத்தும் உரிய முறையில் பாதுகாக்காத நிலையில் அக்கால்நடைகள் பிரதான மற்றும் கிளை வீதிகளில் தங்குவதனால் வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களுடன் மோதி விபத்துக்குள்ளாகி உயிரிழக்கும் சம்பவங்கள் இடம்பெறும். அதேவேளை கால்நடைகள் படுகாயமடைகின்ற அவலமும் தொடர்கதையாகவே இருக்கின்றது. அது மாத்திரமன்றி கால்நடைகளுடன் மோதி விபத்துக்குள்ளாகும் சந்தர்ப்பங்களில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் பலர் உயிரிழந்தும் படுகாயமடைந்தும் வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. எனவே கால்நடை வளர்ப்போர் குறிப்பாக இரவு நேரங்களில் தமது கால்நடைகளை உரிய இடங்களில் கட்டியும் பட்டியில் அடைத்தும் பாதுகாக்கும் அதே வேளையில் ஏற்படக்கூடிய விபரீதங்களில் இருந்தும் பாதுகாக்கும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே டிடி தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் முன்வைக்கும் கோரிக்கையாகும். மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான தொடர்பு என்பது மனித உயிருக்கு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. குறிப்பாக போரிடம் பெற்ற பகுதிகளில் காடுகள் அழிக்கப்பட்டு தரிசு நிலங்களாக்கப்பட்டுள்ளன. அதனால் வனத்தில் வாழ்ந்த ஜீவராசிகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு படையெடுக்கின்றன. அந்த வகையில் அண்மை காலமாக வவுனியா விடுக்கு பிரதேச செயலக பிரிவில் யானைகளால் மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். யானைகளால் ஏற்படும் அச்சுறுத்தலை தடுக்க 3000 கிலோமீட்டர் தூரத்துக்கு மின்சார வேலி அமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் அடையாளம் காட்டப்பட்ட
இடங்களில் யானை வேலி அமைக்கப்படவில்லை என வவுனியா விடுக்கு பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். கிராமத்துக்குள் நுழையும் யானைகள் மக்களின் விளைச்சலை அளிக்கின்றன, குடியிருப்புகளை பித்தறிகின்றன, மக்களின் உயிர்களையும் காவு கொள்கின்றன. இவ்வாறு இந்த மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கு யார் பொறுப்பு? யானை வேலிக்கான அளவீடுகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அதன் பின்னர் எவ்வித நடவடிக்கையும் இடம்பெறவில்லை என வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். யானை வேலி அமைப்பதற்கான கம்பிகள் தயாராக உள்ள போதும் இன்றும் அவற்றுக்கான தூண்கள் வந்தடையவில்லை என அவர் குறிப்பிட்டார். அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். மனிதனுக்கும் யானைக்கும் இடையிலான இந்த போரில் மக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்படுவதோடு அவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. 3000 கிலோமீட்டர் தூரத்துக்கு யானை வேலை அமைக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடு இழுத்தடிக்கப்பட்டு வருவதானது மக்களை மேலும் சிரமத்துக்குள் தள்ளுவதாக அமைந்துள்ளது. மன்னார் சதோச வளாகத்தில் காணப்படும் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட எச்சங்களை அமெரிக்காவின் புளோரிடாவில் இருக்கின்ற ஆய்வுக்கூட ஆய்வுக்காக சமர்ப்பிக்க சென்றமையினால் கடந்த 21ஆம் நாள் புதைக்குழி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இந்த மனித புதைக்குழியிலிருந்து இதுவரையில் 300 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அகழ்வு பணிகளுக்கு பொறுப்பான மன்னார் சட்ட வைத்திய நிபுணர் சமிந்த ராஜபக்ச தெரிவித்தார். அவற்றில் 27 சிறார்களின் எலும்புக்கூடுகள் காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார். மன்னார் மனித புதைக்குழியிலிருந்து எடுக்கப்பட்ட எச்சங்களின் மாதிரிகள் அமெரிக்கா புளோரிடா மாநிலத்தில் இருக்கின்ற பீட்டா நிறுவனத்தில் கார்பன் பரிசோதனைக்காக கடந்த 25ஆம் நாள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குறித்த மாதிரிகள் எந்த காலப்பகுதிக்குரியவை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பரிசோதனை முன்னெடுக்கப்பட இருக்கிறது. மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட மனித எச்சங்களில் தெரிவு செய்யப்பட்ட 6 மாதிரிகளே மேலதிக ஆய்வுகளுக்காக அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. எலும்பு மற்றும் பற்களின் மாதிரிகளை ஆய்வுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கார்பன் பரிசோதனை முடிவுகள் எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இலவச சுகாதார காப்புறுதி திட்டத்தின் பயன்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கல்வி அமைச்சு ஆரம்பித்த காப்புறுதி திட்டத்தை தொடர்ச்சியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த காப்புறுதி திட்டத்தினை அமல்படுத்துவதற்காக முன்வந்துள்ள காப்புறுதி நிறுவனத்தின் உடன்படிக்கை அதனுடைய கால எல்லை கடந்த ஆண்டுடன் நிறைவடைகிறது. புதிய நிறுவனம் ஒன்றுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளப்படும் வரை குறித்த பிரதி லாபங்களை பெற்றுக் கொடுக்கும் செயற்பாடுகளை கல்வி அமைச்சினூடாக மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கமைய இந்த காப்புறுதி திட்டத்தின் பிரதி லாபங்களை எதிர்பார்த்துள்ள சகல பாடசாலை மாணவர்களும் தமது விண்ணப்பங்களை கல்வி பணிப்பாளர் பாடசாலை சுகாதாரம் மற்றும் போசாக்கு கிளை கல்வி அமைச்சு இசுருபாய பத்திரமுள்ள என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க முடியும். மேலதிக தகவல்களை 0112784163 என்கின்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ள முடியும். சுகாதார சேவையில் மேலும் 1608 தாதியர் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்றார்கள். சிறந்த சுகாதார சேவையை முன்னெடுக்கும் வகையில் 40,089 தாதியர்களின் தேவை காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. எனினும் தற்போது 35,136 தாதியர்களே காணப்படுகின்றனர். இதற்கமைய சுமார் 5,000 தாதியர்களுக்காக பற்றாக்குறை நிலவி வருகிறது. தற்போது சுமார் 9,000 தாதி மாணவர்கள் தாதியர் கல்லூரிகளில் கல்வியை முன்னெடுத்துள்ளனர். 2007 மற்றும் 2008 தாதிய மாணவர்களுக்காக சேவையில் இணைத்துக் கொள்ளும் நேர்முக பரீட்சை அடுத்த மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் பூர்த்தி செய்யப்பட இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இம்முறை இவர்களை இணைத்துக் கொள்வதற்காக இணையதளத்தினூடாக விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றமை விசேட அம்சமாகும். 1608 தாதியர்களுக்கு அமைச்சர் ராஜித சேனாரட்ன தலைமையில் டிப்ளோமா சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. குறித்த நிகழ்வு அலரி மாளிகையில் நாளை நடைபெற உள்ளது. மகாத்மா காந்தியின் 71வது சிரார்த்த தினம் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு காந்தி சேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள காந்தியின் நினைவு தூபியில் நடைபெற்றிருக்கிறது. இதன்போது மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. குறித்த நிகழ்வில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய துணை தூதரக தூதுவர் பாலச்சந்திரன், யாழ் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறுமி ஒருவரை கடத்தும் நோக்குடன் நடமாடினார் என்ற சந்தேகத்தின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் இன்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்தேக நபர் கடந்த வாரம் நாவாந்துறையைச் சேர்ந்த 12 வயது சிறுமியை கடத்தி செல்ல முற்பட்டார் என்றும் அதேபோன்று இன்றைய தினமும் சிறுமியை கடத்தும் நோக்கோடு அந்த பகுதிக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை சந்தை பகுதியில் இன்று காலை சந்தேகத்துக்கிடமான வகையில் குறித்த நபர் நடமாடியுள்ளார்.
நாவாந்துறை சந்தை பகுதியில் கூடியிருந்தவர்கள் அவரை பிடித்து கட்டி வைத்து நைய பிடித்திருப்பதுடன் யாழ்ப்பாணம் போலீசாருக்கும் தகவல் வழங்கியுள்ளனர். எனினும் 2 மணி நேரத்துக்கு பின்னரே போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். சிறுமியை கடத்த முற்பட்டவர் காத்தான்குடியைச் சேர்ந்தவர் எனவும் சமையல் வேலைக்காக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை கைது செய்துள்ள போலீசார் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிகிரியாவில் அமைந்துள்ள பிரதேசத்தை பொலித்தீன் மற்றும் பிற கழிவுப் பொருட்களற்ற வலயமாக பெயரிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சார நிதியத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் பணிப்புரைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் மார்ச் மாதம் 1ஆம் நாள் முதல் அந்த பிரதேசத்துக்கு சமைத்த உணவுகள், சிற்றுண்டிகள் எடுத்து வருவது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் உணவுப் பொருட்களை அவை பொதி செய்யப்பட்டிருக்கும் பொலித்தீன் உரைகள் நீக்கப்பட்ட பின்னர் கொண்டு செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை ஒலுவில் பகுதியில் இருக்கின்ற காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணியை மக்களின் பொது தேவைகளுக்கு வழங்குமாறு கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று அந்த பிரதேச மக்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. களியோடை வர்த்தக குடியிருப்பாளர்கள் மற்றும் ஒலுவில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமாக காணி உரிமையாளர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை இன்று முன்னெடுத்துள்ளனர். அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த ஏழை குடும்பங்களை அங்கிருந்து அகற்றிவிட்டு அரசியல்வாதிகளும் சில அரசாங்க அதிகாரிகளும் அந்த நிலத்தை கையகப்படுத்த முயற்சித்திருப்பதாக போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமானது என கூறப்படுகின்ற காணிகளை மக்களின் பொது தேவைகளுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் காணிகளை பொது தேவைகளுக்கு வழங்க வேண்டிய அவசியம் குறித்த ஸ்லோகங்களை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகள், விளையாட்டு செய்திகளை நீங்கள் பார்க்கலாம்.